श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். क्षितौ पञ्चाशत् द्विसमधिकपञ्चाशदुदके तुताशे द्वापष्टिश्चतुरधिकपञ्चाशदनिले दिवि द्विष्पङ्क्तिष्ठन् मनसि च चतुष्पष्टिरये मयूखास्तेषामप्युपरि तव पादाम्बुजयुगम्. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியின் 14வது ஸ்லோகமாக இருக்கு. இதில் நம்ம ஆதிசங்கரர் அவர் அம்பாளின் அந்த ஒரு பெருமையை பற்றி வர்ணித்து சொல்றார். மேலும் இப்படி சொல்லும்போது உடலில் நம்மளோட சரீரத்தில் நம்மளோட தேகத்தில் சக்கரங்கள் என்று இருக்கு. இது யோக சாஸ்திரத்துல வரும். இப்படி அந்த யோகத்தை பயிற்சி செய்கிறவர்கள், யோகா என்ற அந்த ஒரு விஷயம் இருக்கே, அதை பயிற்சி செய்கிற நபர்களுக்கு அந்த சக்கரங்கள் என்றால் என்னன்னு தெரியும். இந்த உடலில் இருக்கும் இந்த சக்கரங்கள் தலை முதல் நம்மளோட வயிறின் அடிப்பகுதி வரைக்கும் இப்படி உடலில் அனைத்து இடங்களிலும் அது இருக்கு. இப்படி இருக்கும் சக்கரங்கள் என்பது எனர்ஜி சென்டர்ஸ் என்று சொல்லலாம். இங்கே தான் சக்தி குவிந்திருக்கும் நிறைய. அப்படி இந்த உடலில் இருக்கும் சக்கரங்கள் அனைத்திலும் அந்த அம்பாள் தான் இருக்கிறாள் என்று சொல்றார் நம்ம சங்கரர். ஒரு சுருக்கமாக சொல்லணும் என்றால் இதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் என்றால் நம்மளோட அம்பாளே சக்தியாக இருக்கிறாள், ஆதி பராசக்தியாக இருக்கிறாள் என்று பார்த்தோம். அப்படி ஆதி சக்தியாகவும் பராசக்தியாகவும், அதாவது முதலில் வந்த சக்தியாகவும் அனைத்தை காட்டிலும் மற்றதை காட்டிலும் உயர்ந்த ஒரு சக்தியாகவும் இருக்கிறாள் அம்பாள். இப்படி இருக்கும் அம்பாள் அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமாக, அனைத்து சக்திகளும் தோன்றிய இடமாக இருக்கும் அம்பாள். அவள்தான் நம்மை இந்த ஒரு சக்கரங்களின் மூலமாக நம் உடலை, இந்த தேகத்தை, இந்த சக்தியை கொண்டு இயங்குவதற்கு உதவி செய்கிறாள் என்று சொல்றார் சங்கராச்சாரியா. அப்படி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலுமே, நம்ம கைகளை அசைத்தாலும், கால்களால் நடந்தாலும், வாயால் நம்ம சாப்பிட்டாலும், நம்ம வாயால் பேசினாலும், கண்களால் கண்டாலும், மூக்கினால் முகர்ந்தாலும், இது அனைத்திற்குமே காரணமாக இருப்பவள் அந்த அம்பாள் தான் என்று ஒவ்வொரு கணமும் உணர வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் நம்ம இதை செய்வதற்கான காரணம் நமக்குள்ள இருக்கும் சக்தி, நம்மை இயக்கும் சக்தி. அப்படி நம்மை இயக்கும் சக்தியாக இருப்பது அந்த அம்பாள் தான். அப்படி நம்மை இயக்கும் சக்தி ஆன அம்பாள் நம்மை இயக்கவில்லை, நம்மை கைவிட்டுட்டா என்றால் நம்ம எதுவுமே செய்ய முடியாமல் அதே நிமிடம் பிணத்தை போலதான் கிடைப்போம். ஆனால் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போதும் அந்த அம்பாளின் அந்த ஒரு கருணையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அம்பாளை வணங்க வேண்டும் என்ற சூட்சமமான ஒரு விஷயத்தையும் இந்த இடத்தில் சொல்றார் நம்ம சங்கரர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு சாதுவானவரிடம் நம்ம வாலிபர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கும்போது, எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்று இவர் கேட்டார். அது என்ன உதவி என்று இவர்கள் கேட்கும்போது அந்த சாது, எனக்கு ஒரு பானை நிறைய பால் வேண்டும் என்று கேட்கிறார் இவர். சரி, சாது ஏதோ கேட்கிறார், ஆனால் இவரால் அந்த ஒரு பானை நிறைய பாலை வைத்து பகவான் இருக்கிறார் என்று ப்ரூவ் பண்ண முடியாது, அவரால் அதை நிரூபிக்க முடியாது. இருந்தாலும் ஏதோ கேட்கிறார், இவரை கேலி செய்வதற்காகவாது கொண்டு வரலாம் என்று ஒரு பானை நிறைய பாலை கொண்டு வருகிறார்கள் இந்த வாலிபர்கள். இதை அந்த சாது முன்னாடி வைக்கிறார். வச்ச உடனே இந்த சாது அந்த பானையே உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பானையே கண்களை எங்கேயுமே அசைக்காமல் இந்த பானையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கார். அதில் இருக்கிற பாலை மட்டுமே கண்ணால் பார்த்துட்டு இருக்கார். இப்படி இந்த சாது அதை மட்டுமே குரு என்று பார்த்து கொண்டே இருப்பதை பார்த்த இந்த வாலிபர்கள் என்ன ஆச்சு என்று அவர்களுக்குள்ள பேசிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். சரி, அவர் தோற்றுட்டா என்று அவர் நினைச்சிட்டு பயத்தில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார். இவரை இங்கேருந்து அனுப்புறதுக்கான நேரம் விடுத்தது போல இருக்கே என்று இவர்கள் பேசிட்டு இருக்கா, கேலி செஞ்சுட்டு இருக்கா. இந்த சாதுவானவர் அதை உற்று பார்த்து கொண்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழித்து இந்த வாலிபர்களுக்கு கோபம் வர ஆரம்பிச்சது. ஒரு பொறுமையை இழந்து விட்டார்கள்.
உடனே கோபத்தோட கேட்கிறார்கள் இந்த சாதுவை பார்த்து. அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கேளே, எங்களோட கேள்விக்கான விடை எங்க இருக்கு என்று கேட்கிறார் அவர். உங்களோட கேள்விக்கான விடையும் இங்கே தான் இருக்கு. ஆனால் நீங்க கொண்டு வந்த பாத்திரத்துல, இந்த பானையில பால் இருக்கே தவிர இதில் வெண்ணெயை எங்கேயுமே காண முடியலையே, இதில் வெண்ணெய் எந்த இடத்துலையுமே இல்லையே என்று சொல்றார் இவர். இதை கேட்டோடனே அந்த வாலிபர்கள் விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். இப்படி இந்த சாது அந்த ஒரு பால் பாத்திரத்தில் பால் இருக்கும் அந்த பானையில் வெண்ணெய் எங்கே என்று கேட்ட கேள்விக்கு இந்த நபர்கள் ஏன் சிரித்தார்கள்? இந்த கதை மேலும் எப்படி நகர்றது? இந்த நீதி கதையின் நீதி என்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.